Alhamdulillah, wassalatu wassalam ala rasulillah, Muhammad ibn Abdullah, wa ala alin hizbillah. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா பக்கமும் எங்களுக்கு உதாரணம். எல்லா பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தஆலா அதிகமான திருமணங்கள் செய்ய வச்சதும் எங்களுக்கு முன் உதாரணமாகத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமாராக இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையானவங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹை விட அதிக வயதுடைய பெண்மணி. அப்ப எங்களை விட அதிகமான வயதுடைய ஒரு பெண் மனைவியாக வந்தா எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதுக்கு அதுல இருந்து நாங்க உதாரணம் எடுக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹை விட அதிக வயது குறைந்த பெண்மணி. ஒரு வயது குறைந்த பெண்மணியோட எப்படி நடக்கணுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில இருந்து எங்களுக்கு உதாரணம். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யார மகள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எந்த அளவு ரோஷம் கோபம் இருந்துச்சோ அத்தனையும் யார்கிட்டையும் இருந்துச்சு? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவிட்டையும் இருந்துச்சு. அப்படியான ஒரு பெண்மணி எங்களுக்கு மனைவியாக வந்தா அவவோட எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில உதாரணம். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா உயர்ந்த குலத்து பெண்மணி, உயர்ந்த குடும்பத்து பெண்மணி. அப்படியான பெண்ணோட ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறார் அதுக்கும் உதாரணம் இருக்கு. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வாராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. கணவன் வீட்டுக்கு வார நேரம் பொம்மையோட மனைவி இருந்து விளையாடிட்டு இருந்தா நாங்க என்ன செய்வோம்? நாங்க எப்படி பார்ப்போம்? நாங்க எப்படி நடந்து கொள்வோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்க்கறாங்க, மனைவி விளையாட்டு போகுது. பார்த்தா சிறகு வச்ச குதிரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, ஆயிஷா எந்த ஊர்லம்மா சிறகு வச்ச குதிரை இருக்கு? குதிரை விளையாடுறீங்க சரி, சிறகு வச்ச குதிரை எந்த ஊர்ல இருக்கு? அவங்க குர்ஆன் படிச்ச பெண்மணி அல்லவா, ரசூலுல்லாஹ்வும் தெரியாம கேட்கல. மனைவியுடைய பதில், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு தெரியாதா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல அல்லாஹு தஆலா சிறகு வச்ச குதிரைகள் அவருக்கு கொடுத்ததாக வருதே, உங்களுக்கு தெரியாதாங்கிற பதில மனைவி சொல்றாங்க. அப்ப மனைவியை பேச விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? அழகு பார்க்கிறாங்க. அவங்களோட போக்குல போய்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வேலைகளை வாங்கினாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 9 மனைவிமாரும் ஒரே நேரத்துல வராங்க. 9 மனைவிமார் ஒரே நேரத்துல வராங்க. அதுக்கு முன்னால இருவரும் மரணம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இப்ப மரணம். இப்ப 9 பேர் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எங்க 9 பேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. எங்க 9 பேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. எங்க மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா எங்க 9 பேர்லயும் யார் மேல அதிகமான பாசத்தோட இருக்கீங்கிறத நீங்க சொல்லணும், மறைக்க கூடாது. எப்படியான கேள்வி பாருங்க. எங்கள்கிட்ட இருக்கிற 3 புள்ள வந்து கேட்டாலே இந்த கேள்விக்கு நம்ம கண் பிறன்றும். மனைவிமார் வந்து கேட்கிறாங்க, இந்த 9 பேர்லையும் யார் மேல நீங்க அதிகமான பாசம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் பொய்யும் சொல்ல மாட்டாங்க, மறைக்கவும் முடியாது, சொல்லித்தான் ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு நாள் அவகாசம் தாங்க, நாளைய தினம் உங்களுக்கு நான் இதற்கான பதிலை தாரேன். மனைவிமார் இதை ஏற்றுக்கொண்டுட்டு போறாங்க. பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வளமை ஒன்றைக்கும் அசர் தொழுகைக்கு பிறகு மனைவிமாருடைய வீட்டுக்கு அப்படியே போயிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க. அப்படி போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனார் அல்லது திர்ஹம் ஏதோ ஒரு நாணய குத்தி ஒன்று என்ன செய்யறாங்க, ஒரு மனைவிட வீட்டுல கொடுத்து சொல்றாங்க, அவட கரத்துல கொடுத்து, இதை நான் தந்ததை ரகசியமாக வச்சு கொள்ளணும். நீங்க யாரிடத்திலையும் நான் தந்ததை நீங்க வெளிப்படுத்தவே கூடாது. அப்படி ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு நாணயத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதே வார்த்தையை, நான் உங்கள்ட்ட தந்தத்தை
நீங்க ரகசியமாக வைத்துக் கொள்ளணும், யாரிடத்திலும் இதை சொல்லக்கூடாது, வெளிப்படுத்தவும் கூடாது. இப்ப அடுத்த நாள் அந்த 9 பேரும் வாராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து, நேற்றைய தினம் நாங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் நேற்று யாருடைய கரத்துல நாணயத்தை தந்தனோ அவர் மேலதான் நான் அதிகமான பாசம். ஒவ்வொரு மனைவிமாரும் நினைச்சு கொண்டாங்க, ரசூலுல்லாஹ் நேற்று எனக்குத்தானே தந்தார், எந்த கருத்துல தானே தந்து ரகசியமாக வச்சுக்கொள்ள சொன்னாரு, அப்ப என் மேலதான் ரசூலுல்லாஹ் அதிகமான பாசம்தோ அவங்களுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு கொண்டாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் ரகசியமாக கூட வைக்க சொல்லிட்டாங்க. அப்ப இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருடைய மனதையும் நோகடிக்க மாட்டாங்க. எந்த கட்டமாக இருந்தாலும் சரி, எந்த கட்டமாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொருத்தருடைய உணர்வையும் புரிஞ்சு நடந்து கொள்வாங்க.